இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு கைதிக்கு மருத்துவச் சான்றிதழ் கொடுத்ததால் சிறை செல்லும் நிலை. முதல் முறையாக உக்ரைன் போரில் ஒரு சுவிஸ் சிப்பாய் உயிரிழந்துள்ளதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. சூரில் உள்ள ஜியாகோமெட்டி பாடசாலையில் வெடிப்பு சம்பவம். 24 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சிறுவன் ஒருவன் போலீஸ் சோதனைச் சாவடியிலிருந்து தப்பித்து மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றதை ஆன்லைனில் வீடியோவாக பகிர்ந்த சம்பவம். சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொது சுகாதார கூட்டாட்சி அலுவலகம் தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். மருத்துவர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு கைதிக்கு அவர் உடல் நலமில்லாமல் இருப்பதாக மருத்துவச் சான்றிதழ் கொடுத்ததால் அவர் சிறை செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தன் மனைவியை பிரிந்த ஒரு நபர் தன் மகளை சந்திக்க அனுமதியளிக்கப்பட்டுள்ள நேரத்தில் மகளைக் காணச் செல்லவில்லை. தான் உடல் நலமில்லாமல் இருப்பதால் மகளைக் காண வர இயலவில்லை என அவர் தன் முன்னாள் மனைவியிடம் கூறியுள்ளார். அதற்கு ஆதாரமாக அவர் மருத்துவச் சான்றிதழ் ஒன்றையும் கொடுத்துள்ளார். உண்மை என்னவென்றால் அவர் சிறையில் இருக்கிறார். மகளை காணச் செல்லாமல் ஜெனீவாவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரிடமிருந்து பொய்யாக தனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவச் சான்றிதழ் ஒன்றை பெற்று தன் முன்னாள் மனைவியிடம் கொடுத்துள்ளார். இந்த உண்மை வெளிப்பட்ட பின்னர் சான்றிதழ் வழங்கிய மருத்துவருக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு 10 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த மருத்துவர் தன்னிடம் சான்றிதழ் பெற்ற நபர் சிறையில் இருப்பது தனக்கு தெரியாது என்றும் தன்னை அவர் ஏமாற்றிவிட்டார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் மருத்துவர் பொய் சொல்கிறார் என்பதை நீதிமன்ற அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிறையில் இருப்பவர் மருத்துவச் சான்றிதழ் வாங்க முயன்றால் அது குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவருக்கு தெரிவிக்கப்படும் என்றும் இது வழக்கமான நடைமுறை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தற்போது அந்த மருத்துவர் தனது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக உக்ரைனில் ஒரு சுவிஸ் சிப்பாய் உயிரிழந்துள்ள சம்பவம் வெளியாகியுள்ளது. கீவில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவரது மரணத்தை வெளியுறவு அமைச்சகத்திற்கு அறிவித்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர் நேரடியாக போரில் இறந்தாரா என்பது தெளிவாக இல்லை. மேலும் அவரது மரணம் பற்றிய முழுமையான தகவல்களை வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மைக்கேல் ஸ்டெய்னர் வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார். அந்த சிப்பாய் எந்த இராணுவ பிரிவில் சேவையாற்றினார் அல்லது அவர் எந்த இடத்தில் செயல்பட்டார் என்பது குறித்தும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இது தொடர்பாக உக்ரைன் இராணுவமும் எந்த தகவலையும் பகிரவில்லை. அதே சமயம் தன்னார்வலர்களாகவோ அல்லது கூலிப்படையினராகவோ போரில் கலந்து கொண்ட சுவிஸ் குடிமக்கள் மீது சுவிஸ் இராணுவ நீதித்துறை பல்வேறு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. தற்போது 13 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. மேலும் கூலிப்படையாக செயல்பட்டால் சுவிஸ் சட்டத்தின்படி 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். இருப்பினும் போர் நிலவரத்தால், குறிப்பாக யுத்த மண்டலங்களில் தகவல்களைச் சேகரிப்பது கடினமானதால் இந்த விசாரணைகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை சூரில் உள்ள ஜியாகோமெட்டி பள்ளியில் ஒரு பட்டாசு வெடிப்பு நடந்தது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவத்திற்கு பின்னர் போலீசார் உடனடியாக அங்கு விரைந்து சென்றனர். இதில் மாணவர்கள் சிலர் காயங்களுடன் பாதிக்கப்பட்டனர். தற்போது இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் காயமடைந்த மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த சம்பவம் பள்ளி கட்டிடத்தின் படிக்கட்டுகளில் காலை 10:30 மணி அளவில் இடைவேளை நேரத்திற்கு பிறகு நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பட்டாசு வெடிப்பின் பெரும் சத்தத்தால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் 13 முதல் 15 வயதுடைய பல மாணவர்கள் காயமடைந்தனர். சம்பவத்திற்கு பிறகு பள்ளி நிர்வாகம் மாணவர்களை பாதுகாப்பாக கட்டிடத்திற்குள் வைத்திருக்க உடனடி நடவடிக்கை எடுத்ததாக தெரியவந்துள்ளது. காயமடைந்த மாணவர்களுக்கு துணை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்து வருகின்றனர். மொத்தம் 24 மாணவர்கள் கூடுதல் சோதனைகளுக்காக கிராபண்டன் கண்டோனல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதற்கிடையில் சூர் நகர போலீசார் அந்த பகுதியை முற்றுகையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிராபண்டன் கண்டோனல் காவல்துறை இளைஞர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
விண்டர்தூரில் திங்கட்கிழமை பிற்பகல் 15 வயது சிறுவன் ஒருவன் போலீஸ் சோதனை சாவடியிலிருந்து தப்பித்து மொபெட்டில் வேகமாக சென்றுள்ளார். இந்த கண்மூடித்தனமான செயலை அவர் வீடியோவாக பதிவு செய்து ஆன்லைனில் பகிர்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் முயற்சிகளை மீறி தப்பித்த அவர் தனது ஆபத்தான பயணத்தில் பல போக்குவரத்து விதிகளை மீறியதோடு தன்னையும் மற்றவர்களையும் அபாயத்தில் ஆழ்த்தினார். விண்டர்தூரின் மையப்பகுதியில் பைக் பாதைகள் மற்றும் பாதசாரிகளுக்கான இடங்களில் கட்டுப்பாடற்ற வேகத்தில் சென்ற அவரது செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் இறுதியில் சூரிஜ் கண்டோனல் போலீசாரின் உதவியுடன் நகரின் பூங்காவில் அவர் பிடிபட்டார். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் கற்றல் அனுமதிச் சீட்டு பறிக்கப்பட்டதோடு அவரது மொபெட்டையும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணையில் சிறுவன் தனது மொபெட்டை வேகமாக மாற்றியிருப்பதை ஒப்புக்கொண்டதோடு போலீசாரை தவிர்ப்பதற்காக தனது உரிமத் தகட்டையும் மறைத்ததாகத் தெரிவித்தார். ஆனால் எரிவாயு தீர்ந்தபோது அவர் நகர பூங்காவில் அசைவில்லாமல் இருந்ததால் போலீசாரால் எளிதாக கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்த விசாரணையை இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது. அதிர்ச்சியளிக்கும் வகையில் சிறுவன் தனது செயலால் எந்தவித கவலையும் அடையவில்லை. மேலும் குறித்த சிறுவன் எதிர்காலத்தில் இதே மாதிரியான வீடியோக்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பொது சுகாதார கூட்டாட்சி அலுவலகம் தெரிவித்த தகவலின்படி கடந்த வாரம் சில சிறிய குறைப்புகள் இருந்தபோதிலும் நோய் பரவல் முடிவடைந்துவிடவில்லை என்பதே அதிகாரிகளின் கருத்தாகும். மேலும் காய்ச்சல் வழக்குகள் இன்னும் அதிகமாக உள்ளன. அத்துடன் இதன் உச்சநிலை எப்போது முடிவடையும் என்பதில் உறுதிப்பாடு இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டின் காய்ச்சல் பாதிப்பு கடந்த சில ஆண்டுகளை விட தீவிரமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு 100,000 பேருக்கும் சுமார் 32.4 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். மேலும் காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ள நிலையில் மருத்துவர்களை அணுகும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக பிப்ரவரி முதல் வாரத்தில் மட்டும் 28,792 பேர் திடீர் காய்ச்சல், இருமல், தொண்டை வலி போன்ற அறிகுறிகளுக்காக மருத்துவர் ஆலோசனை பெற்றுள்ளனர். இது முந்தைய வாரத்தை விட 12% அதிகமாகும். அத்துடன் சமீபத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கை மத்திய சுவிட்சர்லாந்தில் உள்ள யூரி காண்டோனில் ஒரே வாரத்தில் பாதிப்பு இரட்டிப்பாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.